சபைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயத்திலே விசேஷமாக வெளிநாட்டு முதலீடுகள் இலங்கையிலே நடைபெற வேண்டுமானால் வெளிநாட்டு முதலீடு இந்த நாட்டிலே கொண்டு வருவதற்கு முதலாவதாக எங்களுடைய நாடு ஒரு சமாதானமாகவும் சுபிட்சமாகவும் அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த நாடு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே முகம் கொடுக்கின்ற இந்த வேளையிலே புதிய அரசாங்கம் பொறுப்பெடுத்திருக்கின்றது. புதிய அரசாங்கத்தின் மூலமாக இன்று நாட்டிலே முதலீடுகளை வருவிப்பதற்கு அவசியமான வேலைகளை செய்கின்ற அதே நேரத்திலே நாட்டிலே இன்னும் ஊழல் ஒழிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே இந்த ஊழலை ஒழிப்பதற்கான நடவடிக்கை முதலில் எடுக்க வேண்டும். இரண்டாவதாக, நாட்டில் இப்பொழுது கொலை அதிகமாக நடக்கின்றது. 2 நாளைக்கு ஒரு தடவை எங்கே பார்த்தாலும் துப்பாக்கி சூடு நடைபெற்று அந்த துப்பாக்கி சூடின் மூலமாக பலர் இறந்து கொண்டு வருகின்றார்கள். அப்பொழுது வெளிநாட்டிலே இருந்து வருகின்றவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகின்றது, இந்த நாட்டிலே எப்படி முதலீடு செய்வது என்பது. ஆகவே அந்த கொலையை செய்கின்றவர்களை கைது செய்து நாட்டிலே ஒரு சமாதானத்தை, மக்கள் பீதியற்ற நிலையிலே வாழ்வதற்கான நிலையை உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்கள் நாட்டுக்கு வெளிநாடு முதலீடுகள் வரும் என்பதையும், விசேஷமாக சீன முதலீட்டிலே செய்திருக்கின்ற போர்ட் சிட்டி போன்ற முதலீடுகளை இங்கே கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்ற அதே நேரத்திலே அதை சுமூகமாக செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இன்று இந்த நாட்டினுடைய மக்கள் பல்வேறு துன்பத்துக்கு மத்தியிலே இன்று அரிசி, தேங்காய் போன்ற பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் இல்லை என்பதை நாங்கள் தெரிவிக்கக்கூடியது. விசேஷமாக பொங்கல் பண்டிகை எதிர்வருகின்ற 13ஆம் 14ஆம் தேதி இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற இந்த நேரத்திலே பொங்கல் வைப்பதற்கு விசேஷமாக பச்சை அரிசி, தேங்காய் போன்றவை அவசியம். ஆனால் இன்று பச்சை அரிசி ஒரு கிலோ 280 ரூபா 90 ரூபா வரைக்கும் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே சாதாரண மக்களுடைய இந்த பண்டிகை இந்த நேரத்திலே கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்பதை நாங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் 13ஆம் தேதி ஜனாதிபதி அவர்கள் சைனாவில் போய் பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்திருக்கின்றார். ஆகவே இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு பொங்கல் இல்லை, ஆனால் சைனாவுக்கு போய் பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை ஜனாதிபதி செய்கின்றார் என்ற அடிப்படையிலே அவர் 13 அவருடைய விஜயம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் அமைச்சர் இங்கே இருக்கின்றார். அவர் இந்த நேரத்திலே இதை புரிந்து கொண்டு அரசாங்கத்துக்கு தெளிவூட்டலை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நீங்களாவது சொல்லுங்க அரசாங்கத்துக்கு, இது தமிழுடைய முக்கியமான திருநாள், பொங்கலுக்கு எங்களுக்கு பச்சை அரிசியும் தேங்காயும் அடிப்படை விலை குறைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே நேரத்தில் இந்த நாட்டினுடைய மக்கள் இன்று பல்வேறு பிரச்சனைகளுக்கு இருந்தாலும் இன்று நீங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா என்று ஒரு நலத்திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றீர்கள். நல்லோம், அதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தின் மூலமாக மக்களை துன்பப்படுத்துகின்ற சில வேலைகளை நீங்கள் ஏற்பாடு செய்திருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்று பஸ்ஸிலும் சரி, 3 வீல் அதாவது முச்சக்கர வண்டியிலும் சரி, அவர்கள் வைத்திருக்கின்ற மேக்கப் பொருட்களை, அடிஷனல் பொருட்களை அகற்றும்படி அவர்கள் சொல்வதனால் அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதாக அந்த பகுதியிலே இருந்து வருகின்ற குற்றச்சாட்டுகளையும் நாங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும். போற போக்கில் பார்க்க போனா இப்போ மேக்கப் சாமான் போட வேணான்னு சொல்றீங்க, பெண்களையும் மேக்கப் போட வேணான்னு சொல்லுவீங்களோ என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது. காஸ்மெட்டிக் சாமான் அந்த நாட்டுக்கு கொண்டு வராதீங்க, ஏன்னா பெண்கள் மேக்கப்ல வந்தால் எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வருமா என்ற சந்தேகமும் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே ஒரு நாட்டினுடைய சாதாரண மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து கொண்டு அவர்களை நல்ல நிலையில அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முகமாக, சின்ன சின்ன பெட்டி கடை போட்டு விற்கிறான், அவனையே அப்புறப்படுத்தினால் நாடு சுத்தமா இருக்கணும் நாங்க விரும்புறோம். அதை நாங்க இல்லைன்னு சொல்லல, சிங்கப்பூர் மாதிரி நாங்க வரணுங்கிறத எங்களுடைய கான்செப்ட் எந்த நாளும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் அந்த சாதாரண சின்ன வியாபாரிகளுக்கு கொடுக்கின்ற அந்த 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 வாய்ப்புகளை இல்லாமல் செய்து விடாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் அதை வைத்துத்தான் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக எங்கள் பகுதியிலே இருக்கின்ற சில விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அண்மையிலே நூரெலிய பகுதியிலே ஒரு பெரிய விபத்து நடைபெற்றது. ஹட்டன் பகுதியிலே அந்த விபத்து நடைபெற்ற பொழுது 3 பேர் இறந்து போனார்கள், பல பேர் இன்று காயப்பட்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த மக்களை கொண்டு செல்வதற்கான
ஒரே இடம் அந்த கிளங்கன் ஹாஸ்பிட்டல். அந்த கிளங்கன் ஹாஸ்பிட்டல் என்பது இந்திய உதவியோடு செய்யப்பட்ட ஒரு பெரிய ஆஸ்பத்திரியாக இருக்கின்றது. ஆனால் அந்த ஆஸ்பத்திரியிலே போதுமான அளவு நர்ஸ்கள் இல்லை, டாக்டர்ஸ் இல்லை. அதனால் அங்கு அந்த அந்த பகுதி மக்களுக்கு அந்த பேஷண்ட்ஸ்களுக்கு, அதாவது போன நோயாளிகளுக்கு உடனடியாக சிகிச்சை செய்வதற்கான நடவடிக்கை அங்கு எடுக்க முடியவில்லை. ஆகவே தயவு செய்து அந்த கிளங்கன் ஹாஸ்பிட்டலை, அதாவது கிளங்கன் வைத்தியசாலையை அதை ஒரு மாகாணத்திலிருந்து மத்திய அரசுக்கு எடுத்துக்கொண்டு மத்திய அரசாங்கம் மூலமாக அந்த ஆஸ்பத்திரியை நடத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு அன்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் நூரெலியா பகுதியிலே இருக்கின்ற ஒரே ஒரு பெரிய வைத்தியசாலை என்பது நூரெலியா ஹாஸ்பிட்டல். நூரெலியா ஹாஸ்பிட்டலுக்கும் கிளங்கன் ஹாஸ்பிட்டலுக்கும் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தூரம் இருக்கின்றது. ஆகவே பொகவந்தலாவ, மஸ்கெலியா, நோவுட், கினிகத்தன போன்ற பகுதியிலே இருக்கின்ற வாழ்கின்ற மக்கள் வரவேண்டிய இடம் அந்த கிளங்கன் ஹாஸ்பிட்டலாக இருக்கின்றது. ஆகவே இந்த கிளங்கன் ஹாஸ்பிட்டலிலே இந்திய உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்ட அந்த வைத்தியசாலையிலே அதை மேலும் அபிவிருத்தி செய்வது எங்கள் நாட்டுடைய கடமையாக இருக்கின்றது. அல்லது நீங்கள் இந்திய அரசாங்கத்துக்கு நீங்கள் அதை கொடுக்கலாம். இந்திய அரசாங்கம் செய்து தாருங்கள் என்றால் அதை செய்து தருவார்கள். அரசாங்கம் மூலமாக அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அங்கே காணி இருக்கின்றது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆகவே அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக்கொள்கின்ற அதே நேரத்திலே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே ஒரு நல்லுறவை ஏற்படுத்தி அந்த பாலம் அமைக்கின்ற விஷயத்தை இலங்கையும் இந்தியாவும் செய்தால் நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மீன்பிடி அமைச்சராக இருக்கின்ற உங்களுக்கு அது விஷயம் நன்றாகவே தெரியும். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பாலம் அமைக்க வேண்டும் என்பது இன்று நேற்றல்ல, பாரதியார் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். சிங்கள தீவினுக்கு ஒரு பாலம் அமைப்போம் அப்படின்னு. அது என்னத்தை நோக்கி சொன்னாராங்கிறது அந்த நேரத்தில் அது சிங்கள மக்களோடு நாங்கள் ஒரு உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்திய சொன்னாரா என்று அது தெரியவில்லை. ஆனால் இன்று இந்த நாட்டிலே பெரும்பாலான சுற்றுலா பிரயாணிகள் வருவது இந்தியாவை பொறுத்தளவில் இருக்கின்றது. ஆகவே இந்திய சுற்றுலாவை நாங்கள் இருக்கின்ற சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்யப்பட வேண்டுமானால் நாங்கள் பல்வேறு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். இப்பொழுது ஃபெரி சர்வீஸ் இருக்கின்றது. ஆனாலும் அதில் மக்கள் வருகின்றது மிக குறைவாக இருக்கின்றது. ஏன் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒரு பாலம் அமைக்கக்கூடாது? கனெக்டிவிட்டி ஒன்று ஏன் உண்டாக்கக்கூடாது? அதை நீங்கள் ஏன் இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து அதை செய்யக்கூடாது? அப்படியானால் எங்களுக்கு கார்லேயே போயிட்டு கார்லேயே வரக்கூடிய வசதிகள் இருக்கும். ஆகவே அதன் மூலமாக இந்தியாவிலிருந்து பல அதாவது சுற்றுலா பயணிகள் இங்கு வருவார்கள். எங்களுடைய பொருளாதாரம் சுற்றுலா வந்தாலே எங்களுக்கு பொருளாதாரம் அபிவிருத்தி அடையும். ஆகவே நாங்கள் பல சுற்றுலா தலங்களை கொண்ட இந்த நாடு இவ்வாறான வசதிகளை பெறுவதன் மூலமாக இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி, பொருளாதாரம் வளர்வதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கின்றது. ஆகவே இதை நாங்கள் செய்வதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்று பல நாடுகளிலே, இன்று பிரான்சுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே கனெக்டிவிட்டி இருக்கின்றது, ரோடு இருக்கின்றது. ஆகவே ஸ்காண்டினேவியா ரோடுகளில் நாடுகளில் அந்த ரோடுகள் இருக்கின்றது. ஜப்பான் இன்னைக்கு எங்கேயோ போய்விட்டது அந்த பாதை வசதிகள் மூலமாக. ஆகவே எங்களுக்கு இந்தியாவுக்கும் 18 மைல்கள் தான் இருக்கின்றது. ஆகவே இந்த 18 மைல்களிலே ஒரு பாலம் அமைத்து இந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே போக்குவரத்தை உருவாக்குவதன் மூலமாக இந்த நல்ல எண்ணத்தை விரிவுபடுத்துவது மட்டுமல்ல, இந்த சுற்றுலாத்துறையும் நாங்கள் அபிவிருத்தி, பொருளாதாரத்தையும் அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.